வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான டேஸ்டான கசப்பு சுவையே தெரியாத பாகக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்கு நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடுகு விட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து அந்த பாவக்காயை நல்லா கேரட் துருவலில் துருவி உப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி இப்போ நல்லா சூடான ஆயிலில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆயில் பிரிகிற மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். என்னோட ரெகுலர் கஸ்டமர், அதாவது சுகா ஃபுட்ஸ் ஃபேமிலி மெம்பர், அவங்க 5 தொக்கு வெரைட்டியில் ஒரு கிலோ கேட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா பாவக்காய் ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆயில் பிரிகிற அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு மறுபடி ஆயில் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். 1/2 கிலோவில் இருந்து 5 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் தொக்கு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு தான் ஃப்ரெஷ்ஷாக உடனே நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் கொரியரில். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயத்தூள் 2ம் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கணும். ஆயில் பிரிஞ்சு சுருண்டு வரும் பொழுது நம்மளுக்கு அருமையான டேஸ்டான பாகக்காய் தொக்கு ரெடி. நம்மளோட சுகா ஃபுட்ஸில் 10க்கு மேற்பட்ட தொக்கு வகைகள், 10க்கு மேற்பட்ட இட்லி பொடி வகைகள், சிறுதானிய உணவு வகைகள், அடை ப்ரீமிக்ஸ், தோசை, சப்பாத்தி ப்ரீமிக்ஸ் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.